ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ பீன்ஸ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக வந்து அதாவது 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து ஒரு அரை டீஸ்பூன், சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மிளகாய், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்து இதையும் நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அது கூட வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க எண்ணெயோட. சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம வந்து பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன வெங்காயம் பூண்டு முழுசாகவே போட்டு வதக்கிடுங்க. அடுத்ததாக 2 தக்காளியை வந்து மிக்சியில் நான் வந்து அடித்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, விழுதாக அரைச்சா போதும். அது கூட சேர்த்து இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து காய் நல்லா வதங்கணும். வதங்கிறதுக்கு மூடி போட்டு சிம்மில் ஸ்டவ்வை வச்சு நம்ம வதக்கிடலாம் காயை. இப்போ பாருங்கள், காய் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக வந்து காய் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் போடணும். மிளகாத்தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சோம்புத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக முக்கியமானது, இந்த பீன்ஸு உருளைக்கிழங்குக்கு வந்து மல்லித்தூள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு திருப்பி வந்து காய் நல்லா வதங்கணும். எப்பயுமே வேகிறதுக்கு நம்ம வந்து காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி வேக வைப்போம் பார்த்திங்களா, அதுக்கு முன்னாடி காயை நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ காய் நல்லா வதங்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் வந்து வதங்கியிருக்கு. இப்போ அடுத்ததாக காயை வேக வைக்கணும். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ காயை மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ வந்து காய் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தண்ணி வந்து அப்படியே தான் இருக்குது. இன்னும் வந்து காய் வேகணும். தண்ணி வந்து நல்லா வந்து வத்திருச்சுனாவே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் காய் வெந்துருச்சுன்ட்டு. இப்போ திருப்பியும் வந்து மூடி போட்டு காயை வேக விடலாம். இப்போ இந்த பீன்ஸு பொட்டேட்டோ கறி வந்து சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். நீங்கள் சாதத்து கூடயும் நீங்கள் வந்து சைடிஷாக தொட்டு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வந்து நல்லா வத்திருச்சு. இப்போ நான் வந்து தேங்காய், சோம்பு, சின்ன வெங்காயம் போட்டு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து இந்த காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து மறுபடியும் வந்து காயை வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு. கொஞ்சமாக வந்து இது கூட வந்து கடலெண்ணெய் ஒரு டீஸ்பூன் இப்போ திருப்பி சேர்த்துடலாம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், சாதத்து கூடயும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திருப்பி நல்லா வதக்கி விட்டுருங்க. ரெடி ஆயிடுச்சு இந்த பீன்ஸ் பொட்டேட்டோ கறி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து மறுபடியும் வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ நல்லா வந்து சுருள வதக்கணும் காயை. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து சுருள வதங்கிருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.